ஜெய் ஸ்ரீராம். உன் நினைவே என் சுவாசம். பாகம் 2 நாவல் தொடர்கதையை வாங்க பார்க்கலாம். மனோவுக்கு இது நாள் வரையும் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தாதவன் அவனுடைய ஒத்த அலறல் சத்தம் மொத்தத்தையும் சொல்லிடுச்சு. அவன் மனசுல நித்தியா ஆள் மனதில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது. அத்தனை காதலையும் மொத்தமாக கத்தி தீர்த்து விட்டான் மனோ. இதை பார்த்த நித்யாவுக்கு பேரானந்தம். இதோட நம்ம செத்துட்டா கூட தப்பே கிடையாது, நிம்மதியா அவன் மடியிலேயே இறந்துடலாம் அப்படிங்கிற முழு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவளுக்குள்ள வருது. ஆனா இப்பந்தான் அவளுக்கு இன்னொரு ஆசையும் தோணுது. நம்ம வாழ்ந்தா என்ன, தன்னவன் மடியில மரணத்தை தொடவா இத்தனை நாள் காத்திருந்தோம் அப்படிங்கிற ஏக்கமும் கூட அவ கண்கள்ல கண்ணீரை வரவழைச்சது. ஆனா நித்யாவுக்கே தெரியாத ஒண்ணு இங்க நடந்துகிட்டு இருக்கிறது தான் ஆச்சரியமே. தன்னுடைய வாழ்க்கையில எதை இத்தனை வருடங்களா ரகசியமா தனக்குள்ளேயே போட்டு பாதுகாத்துக்கிட்டு இருந்தாலோ அந்த ரகசியம் இனிமேதான் புது அத்தியாயமா வெளிவர போகுது. அதுதான் தன்னுடைய வாழ்க்கையே மொத்தமா மாத்த போகுது அப்படிங்கிறத அறியாமலே இங்க நித்யா மனதுக்குள்ள தன்னோட போராட்டத்துல போராடிக்கிட்டு இருக்கிறா. அது என்ன அத்தியாயம்? இது அவளுக்கு மட்டும் புது அத்தியாயம் இல்லைங்க. இந்த கதையை கேட்குற நமக்கும் ஒரு புது விதமான அத்தியாயத்தை நித்யா மூலமா நமக்கு இந்த நாவல் சொல்லுது. ஆமா, நித்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் அண்ட் ஆச்சரியமும் காத்திருக்கிற இடம்தான் இந்த இடம். வாங்க பார்ப்போம் நமக்கும் என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு. மயக்க நிலையில மரணத்தை கொஞ்சம் கொஞ்சமா தழுவிக்கிட்டு இருக்கிறா நித்யா. மனோவுக்கோ பக்கத்துல இருக்கிற பாம்பை பார்த்ததும் தன்னை விட்டுட்டு இவ போயிடுவாளோ, தான் தள்ளி இருந்தாலும் அவ நல்லா இருக்கிறா அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன நினைவு தான் அவனுக்கு ஆறுதலாவும் அருமருந்தாவும் இருந்துச்சு. ஆனா இப்போ அதுவும் அவனுக்கு இல்லைங்கிற மாதிரி நித்யா மரணத்தோட தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த வழி காதலனா அவனுக்குள்ளேயும் மிகப்பெரிய கலக்கத்தை கொடுத்தது. ஆனா பின்னாடி இருக்கிற பாம்பு அப்பந்தான் தன்னுடைய சுய உருவங்களை மாத்திச்சு. பாம்பு தான், ஆனா சாதாரண பாம்பு இல்லைங்க, இச்சாதாரி நாகங்கள். இந்த நாகங்கள் தன் சுய உருவத்துக்கு மாறுது. அதாவது பெண் நாகமா இந்த பாம்புகள் வடிவம் எடுக்குது. இத பார்த்த மனோவுக்கும் ஒன்றும் புரியல. என்னடா பக்கத்துல பாம்பா இருந்தது இப்போ பெண்ணா மாறி நிக்குது, இது வேற என்ன கூத்தடிக்க போதோ தெரியலையே என்று பயத்தோட அந்த பாம்பா அவன் பார்க்கறான். அது மட்டும் இல்ல, நித்யாவை எப்படியாவது காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கண்கள்ல கண்ணீரோட அந்த பாம்பை பார்த்து இச்சாதரை நாகமான நாகதேவிய பார்த்து கெஞ்சுறான். ப்ளீஸ் இவளை எப்படியாவது காப்பாத்திடுங்க, அவ என்ன காப்பாத்துறதுக்காக உங்ககிட்ட தன்னுடைய உயிரை படைய வச்சுட்டா அப்படின்னு சொல்லி அவன் கண்கள்ல கண்ணீரால மட்டுமே கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். வார்த்தைகள் எதுவும் சொல்லலைனாலும் இது இச்சாதாரி நாகங்களால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்ல, இச்சாதாரி வம்சத்துக்கே தலைவியான வாசுகியும் அங்கதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இச்சாதாரி நாகமான நாக தேவதை மேல சரியான கோபம். அங்க மனோ கெஞ்சிக்கிட்டு இருக்க, இங்கேயோ இச்சாதாரி நாகத்துக்கே தலைவியான வாசுகி நாகம் நாகதேவிய சடார் என்று கன்னத்தில் அறைந்தது. இத பார்த்த நாகதேவிக்கு கோபம். என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவனை கொல்ல முடியலே, நான் கோபத்துல நிக்கிறேன், நீங்க என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி இச்சாதாரி நாகமான நாகதேவி வாசுகி நாகத்துக்கிட்ட கோபப்படுது. வாசுகி நாகம்தான் இந்த நாக தேவதைகளுக்கே அவ மிகப்பெரிய தேவதைகளுக்கு தலைவி நாகமா இருக்கிறா. அப்படிப்பட்ட வாசுகி கிட்டே இவ்வளவு கோபத்தை காட்டுறதுக்கு நாகதேவிக்கு இவ்வளவு தைரியம் இருக்கணும் பாத்தீங்களா? ஆமா, நாகதேவியும் வாசுகியும் ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க தான், ஆனா தர்மத்தை மீறாதவங்க. அப்போ வாசுகி சொல்றா, நீ கொல்ல வேண்டியவனை கொல்லாம கொல்லக்கூடாத ஒரு நபரை கொத்தி இருக்க, இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா? அதுக்காக நான் சும்மா விட முடியுமா அவனை என்று நாகதேவியும் கோபமாக கேட்டா. மனோவை கொல்ல வந்த நாகம் இப்போ மனோவை கொல்லாம நித்யாவை பதம் பார்த்திருக்கு. அப்போ இது இவங்க இருவருக்குமே வாக்குவாதத்தை ஏற்படுத்துது. அப்பதான் வாசுகி மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்றாங்க. என்னன்னா, நாகதேவியா இருந்து நீ அவளை கொத்துனா கூட நான் கொஞ்சம் தள்ளி இருந்துதான் வேடிக்கை பார்த்திருப்பேன். ஆனா நீ யாரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நம்ம வம்சமே அழிஞ்சிடக்கூடாதுன்னு தன்னுடைய உயிரையே அடமான வச்சு அன்னைக்கு நம்ம வம்சத்தை காப்பாத்தின
நித்யாவோட வம்ச வாரிசு தான் அவ. நித்யாங்கிற பேரோடையே பிறந்திருக்கா. அவ நித்யா மட்டும் இல்லை, நம்ம வம்சத்தை காப்பாத்தின ஒரு ஜீவன். அன்னைக்கு அவ இல்லைன்னா நம்ம வம்சமே இல்லை அப்படிங்கிறத நீ முத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நாகதேவி கிட்ட நாகதேவதையான வாசுகி நாகம் வந்து சொல்லுது. இதை கேட்டதும் நாகதேவிக்கும் ஒன்றும் புரியல, மனோவுக்கும் ஒன்றும் புரியல, நித்யாவுக்கும் ஒன்றும் புரியல. மரணத்தை தொட இருந்தவ மரணத்தை தொடாம மூச்சை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கா. ஏதாவது ஒரு தகவல் மனோவை காப்பாத்துறதுக்கு நமக்கு கிடைக்குங்கிற முழு நம்பிக்கையிலையும். ஆமா, நித்யா மயக்க நிலைக்கு தான் போயிருக்காளே தவிர மரணத்தை இன்னும் தொடல. மயக்க நிலையிலையும் அவ காதுகளை கூர்மையாக்கி நாக தேவதைகள் இருவரும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கிறா நித்யா. அப்படி இந்த நாக தேவதைகள் என்னதான் பேசுது வாங்க பாப்போம். வாசுகி நாகம் சொல்லுது, அவ நம்ம வம்சத்தை காப்பாத்தினவ. அவ உசுறு இருந்தா மட்டும்தான் நீ இவனை கொல்ல முடியும். அவளை கொன்னுட்டு இவனை நீ கொன்னேனா அது உனக்கு புண்ணியமும் கிடைக்காது, உன் பகைய தீர்த்துக்கவும் முடியாது. நீ மிகப்பெரிய பாவத்தை பண்ணினதுக்கு சமம். அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, முதல்ல நித்யாவை காப்பாத்து, அதுக்கப்புறம் நம்ம மனோவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்ல, நாகதேவிக்கு இல்ல, நித்யாவை காப்பாத்தினா நித்யா கண்டிப்பா மனோவை காப்பாத்தாம விட மாட்டா. இப்பவும் இவ எங்க இருந்து வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. கரெக்டா அவனை கொத்துற நேரத்துல உள்ள வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கா. கண்டிப்பா நித்யா அவனை காப்பாத்திருவா அப்படின்னு சொல்ல, நித்யாவால மனோவை காப்பாற்றவே முடியாது. அதனால நீ தைரியமா காப்பாற்றலாம். ஆனா ஒரு விஷயம், நித்யா கண்ணை திறக்கிற வரையும் நீ மனோவை எக்காரணம் கொண்டு கொத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வாசுகி தேவதையான நாகம் நாகதேவதி கிட்ட சத்தியம் வாங்குது. சத்தியத்தையும் மீற முடியாத நாகதேவியும் வேற வழி இல்லாம, சரி நான் நித்யாவை காப்பாத்துறேன், ஆனா நித்யா கண்ணை திறந்த மறு நிமிஷம் நான் மனோவை கண்டிப்பா கொன்னுடுவேன், அதுக்கு நீங்க எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது என்று நாகதேவதை கிட்ட கேட்க, நாகதேவதையும் கண்டிப்பா நீ அதை செய்யலாம், இதுக்கு நான் உனக்கு சத்திய வாக்கு கொடுக்கறேன் என்று சொல்ல, நித்யாவுக்கு என்ன செய்யறது, நான் கண்ணை திறந்துட்டா அப்போ மனம் உயிர் போயிடுமா அப்படிங்கிற பயத்திலேயே கண்ணை இருக்க மூடிக்கிறா. மரணமே வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கண்கள் இரண்டையும் மூடிக்கிட்டு கண்ணை திறக்கவே கூடாதுன்னு போராடுறா. ஆனா இங்க நாகதேவதைகள் அவளை அவ்வாறே விட்டுடுமா? தன் வம்சத்தையே காப்பாத்தினவளை மரணத்தை தொட்டு தழுவ தாமே காரணமா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா? என்னதான் நடக்குங்கிறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.